உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வந்தாச்சு டம் டம் பட்டாசு வெடிக்கிற மாதிரியான தீபாவளி மாதம். இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போகுது, கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்க போறாங்க, இந்த மாசமாவது பட்ஜெட்ல துண்டு விழாம தப்பிப்போமா மாட்டோமா, இல்ல தீபாவளி மாசம் வேற, பண்டிகை மாசம் வேற, ஏற்கனவே போட்ட கால்குலேஷனோட எக்ஸ்ட்ரா அப்படி அதிகமா வந்துட்டே இருக்கு. இப்படிதான் இருக்க போகுது. அட்லீஸ்ட் பண்டிகையாவது நிம்மதியா நான் கொண்டாடுவேனா மாட்டேனா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோடு நிறைய பயிற்சிகள். குரு வேற இந்த தடவை அப்படி அதிச்சாரமா நான் மீனத்துல இருக்க மாட்டேன், கடகத்துல போய் உட்காந்து உச்ச குருவாகத்தான் அமர்ந்து அருள் பாவிக்க போறேன்ற மாதிரி அப்படியே அதிச்சாரமா ஸ்வயங்கின மாதிரி கடகத்துக்குள் வரப்போகிறார். இந்த மாதிரியான கிரக பயிற்சியோடு இந்த அக்டோபர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதுல நம்ம கவனமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது வாங்க பார்க்கலாம். இந்த மாதம் எந்த பிளான்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வரைக்கும் தன்னோட உச்ச வீட்டுல இருந்த மிஸ்டர் புதன் சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துல இருந்த புதன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அக்டோபர் 2ஆம் தேதியே அப்படியே அவருடைய 2ஆம் வீடான துலாம் வீட்டிற்கு போக போகிறார். ஓகே, கிளியர். இது வரைக்கும் சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து 5ஆம் இடத்தில் சிம்மத்துல இருந்த கேது அப்படியே சிம்மத்துல இருந்து கேதுவோடு இயங்கி கொண்டிருந்த அந்த சுக்கிரன் அப்படியே இறங்கி நீச்சத்தை நோக்கி கன்னி வீட்டில் அமரப் போகிறார். ஓகே, குரு இது வரைக்கும் மிதுனத்துல இருந்த குரு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படா சான்ஸ் அப்படின்ற மாதிரி சீக்கிரம் அதிச்சாரமாக இந்த தடவை 18ஆம் தேதி 19ஆம் தேதி வாக்கில் அப்படியே இறங்கி கடகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஒரு 3 மாத காலம் நிலைநிறுத்தி விட்டு திரும்ப மிதுனத்தை நோக்கி போறாரு. ஓகே, இந்த பக்கம் சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு. மீனத்திலேயே சனி வக்ரகதியில இங்க ரோசஸ் விளையாண்டுட்டு இருக்காரு. அப்படியே பார்த்தா ராகு எப்பயும் போல காலபுருஷனுடைய 11ஆம் வீடான கும்ப வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார். சந்திரன் இந்த தடவை தனுசு ராசியில் இருந்து தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. துலாம் ராசியில் செவ்வாயுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கு. திரும்ப அக்டோபர் மாதம் 27ஆம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த வீடான விருச்சக வீட்டிற்கு செவ்வாயுடைய நகர்வு என்பது இருக்க போகிறது. மீன்வயல் அப்படியே புதனோட டிரான்சிட். தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் சிகரம் தொட காத்திருக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசினியர்கள் எப்படி இருக்க போய் இந்த அக்டோபர் மாதம் 2025ஆவது வருடம் அப்படின்னா, ஒரே வாரத்துல ப்ரெடிக்ஷன் சொல்லுவா, எதிரிகள் எல்லாம் அப்படி தம்சமாக போறாங்க, அவ்வளவுதான். இது வரைக்கும் இருந்த மனசஞ்சலம் விலக போகிறது. ஒரு மாதிரி சொல்ல தெரியாம மனசுக்குள்ள அப்படியே போட்டு புழுங்கிட்டு இருந்ததெல்லாம் வெளியில வரப்போகுது. என்னதான் சூரியன் ரொம்ப ஒரு மாதிரி, புதனுக்கு சூரியனை பிடிக்கணும், சூரியனுக்கு புதனை பிடிக்குமான்னு இன்னும் சொல்லலை, கேட்டு வேணா பார்ப்போம். ஒரு மாதிரி கேதுவோட உட்கார்ந்து இருந்தாரு, திரும்ப இந்த புதனோட உட்கார்ந்து இருந்தாரு, இப்ப நீச்சத்தை நோக்கி வந்துட்டாரு ராசிநாதன். இதெல்லாம் தாண்டி எதிரிகள் அடங்கி போகக்கூடிய காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. அவ்வளவுதான். இந்த அக்டோபர் மாசம் எப்படி இருக்க போகுதுன்னா, 3 விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1, எதிரிகள் உங்களை அடங்கி போறாங்க. 2, உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. இது வரைக்கும் இருந்த இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு மெடிக்கல், ஏதோ ஒரு மாத்திரை, ஏதோ ஒரு ஊசி, ஏதோ ஒரு நல்ல மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கான வாழ்வியல் சிறக்க போகிறது. ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க போறீங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு எஸ்பெஷலி முதல் 18 நாட்கள் ஒரு மாதிரியும், அடுத்த 12 நாட்கள் ஒரு மாதிரியும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இயங்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா. முயற்சிகள் எல்லாம் படித்தமாக போகுது. யாரெல்லாம் அவங்கள போட்டு கொடுக்கணும்னே சுத்திட்டு இருக்கானோ கங்கணம் கட்டிட்டு, அவன்லாம் அட்ரஸ் தெரியாம ஓடி ஒழுகி போறாங்க. நிஜமா நடக்க போகுது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரெல்லாம் சிங்கம் மாறிங்க, யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. யாரா இருந்தாலும் பாருன்ட்டுருவாங்க. ஏதோ நம்மளுக்கு நேரம் காலம் கொஞ்சம் சரியில்லை, நம்ம அடங்கி போறோன்றதுக்காண்டி சிங்கம் தானங்க, அதை மாத்த முடியுமா என்ன? முடியாது இல்ல. சச்சின் 6 அடிச்சாலும் சச்சின் தான், டக்கு வச்சாலும் சச்சின் தான். சச்சினை மாத்த முடியுமா? முடியாது. அந்த மாதிரிதான் சிம்மராசிக்காரர்களாம் மாறவே மாட்டாங்க, மாத்தவும் முடியாது. ஏன்னா அதுதான் அவர்களுடைய அடையாளம், அதுதான் அவர்களுடைய கௌரவம். அவர்களால் மட்டும்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. சிம்மராசிக்காரங்கெல்லாம் அப்படி அமைதியா இருந்துட்டா என்னத்துக்கு ஆறுது? ஆனா தேவையில்லாத இந்த கேது உட்காந்துட்டு மனசுக்குள்ள ஏதோ ஒரு சஞ்சலத்தை, ஏதோ ஒரு தடுமாற்றத்தை, என்னடா வாழ்க்கை, ஏண்டா இப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு விரப்புத்தன்மைய இதெல்லாம் அப்படியே கொடுக்கும் போது, நான் இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி உங்க குலதெய்வம் உங்க பக்கத்துல நிற்பதற்கான வாய்ப்பு இந்த அக்டோபர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. உட்கார்ந்து குரு என்னதான் 12ல உட்கார்ந்தாலும் 12ஆம் இடமே நான் சொல்ற மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட், கடல் கடந்த யோகம். நிறைய சிம்மராசிக்காரர்கள் கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஃபாரின்ல இருந்தா இந்தியா வருது, இந்தியாவில இருந்தா ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த அக்டோபர் மாசம் கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. 100 விழுக்காடு இருக்கு. ஏதாவது ஒரு வெளியில ஊருக்கு, வெளியூருக்கு, வெளி மாநிலத்துக்கு ஒரு டிராவல் பண்ணிட்டு வருது, சும்மாவாவது ஏதாவது குலதெய்வம் கோயிலை பார்த்துட்டு வருது, சும்மாவது மலை ஏறிட்டு வர்றது, சும்மாவாவது கடல் கடந்து ஏதாவது ஒரு இடம் போயிட்டு வருதுன்ற மாதிரி ஒரு டிராவலை நீங்க இந்த தடவை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக குரு கொடுக்க காத்திருக்கிறார். பயங்கரமான கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஐயோ தப்பாயிடுமோன்ற மாதிரி ஓடிட்டு இருந்த காலம்லாம் மாறி ஒரு மாதிரியான கிளாரிட்டி கிடைக்க போகுது இந்த மாசம்.
முதல் 18 நாட்கள் அந்த சனியோடைய சூரிய பார்வை, சூரியனுடைய சனி பார்வை, இது ரெண்டும் வந்து 2 பேர் 2 அம்பு விடும்போது எது புஷ்ஷா போகுதுன்றது உங்களோட நாட்டல் ஹாரோஸ்கோப் தான் தீர்மானம் செய்ய போகுது. இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் வந்து அது பிளஸ்ஸா மைனஸான்னு இண்டிகேட் பண்ண போகுது. இருந்தாலுமே அப்படியே குரு உட்கார்ந்து இந்த சனியை பார்க்கும்போது சனியால பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை. 11ஆம் இடத்துல உட்காந்து நிறைய பிளானிங்கை கொடுத்தாரு, நிறைய திட்டமிடலை கொடுத்தாரு, நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த இந்த குரு, ஆமா நம்புவோம், கொடுத்த குரு இப்ப 12ஆம் இடத்துல வேற வந்து உட்கார்ந்துருக்காரே அப்படின்னா கவலைப்படணுமா அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். 12ஆம் இடமே அயனசயன போகம் தாங்க. அந்த இடத்துல குரு வந்து உட்காரும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படியே பாத்ரூம் சிங்கரா மாற போறீங்க. இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரி சிம்மராசிக்காரங்க அப்படி டிஷர்ட் எல்லாம் போட்டு ஜொலிக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் துணை அல்லது துணைவியாருடைய ஒரு இணக்கமான சூழல் அமைக்க போகுது. ரெமோவா இருக்க போறீங்க. வேற லெவல் மாஸ்க் காட்ட போறீங்க. பெண்களாக இருந்தாலும் 40 வயதிலும் அப்படியே அழகா இருக்க போறீங்க. பழைய ஹீரோயின் தான் தோத்து போயிடுவா, அந்த அளவுக்கு நீங்க ஜொலிக்க போறீங்க. அந்த அளவுக்கு இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு பாண்டிங் கிரியேட் ஆக போகுது. நீங்க வந்து கல்யாணம் பிக்ஸான ஆளா இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு ப்ரப்போசல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஆட்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 20 வயது திருமண வாழ்க்கையை கடந்த ஆட்களாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 10 வருஷம் வாழ்ந்த ஆட்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் துணை அல்லது துணைவியாரோடு ஒரு இணக்கமான சூழல் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பாக குரு உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேல உருவாக்கி கொடுப்பதற்கான காலம் இனிதே ஆரம்பம் அப்படிதான் சொல்லணும். 18ஆம் தேதியில இருந்து இந்த மாசம் கடைசி வரைக்கும் ரொம்ப ரொம்ப டைம் சூப்பரா இருக்குங்க. நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. இன்னும் சொல்ல போச்சுன்னா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி யூஸ்வலி சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வார்த்தை தேவையே படாது. அவர்கள் தான் அடுத்தவர்களுக்கு கொடுப்பார்கள் இந்த வார்த்தையை. ஆனா இந்த தடவை கொஞ்சம் அப்படியே கேது வந்து அப்படியே உட்காந்து உங்களுக்கான அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்காரா, யாராவது என் கையை பிடிச்சிக்க மாட்டாங்களா, யாராவது என் பிரச்சனையை கேட்டுற மாட்டாங்களா, என்னமோ மாறி இருக்கே, சொல்ல தெரியலையே, நான் இப்படி எல்லாம் இல்லையே, எனக்குன்னு ஏதாவது கிடைச்சிடாதான்ற மாதிரி ஒரு ஏற்கக்கூடிய ஒரு மாதிரி ஏகாந்தமா இருக்கக்கூடிய நிலைமையை இந்த கேது உருவாக்கிட்டு இருக்காரு இப்போ. அப்ப இந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது 7ஆம் இடத்து ராகுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். நான் திரும்ப இதை சொல்றேன், நீங்க அப்புறமா நிறுத்தி நிதானமா அதை கேட்டுக்கோங்க. அது வீட்டுல வீட்டுக்காரமாவா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, அது தேவையில்லாத வேற ஏதாவது இருந்தா கொஞ்சம் இந்த தடவை பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருந்து கொள்ளுங்க. எப்பயுமே நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தாங்க நம்மளுக்கு நல்லது சொல்லுவாங்க. அதை மீறி யாராவது சொல்ல போறாங்களா? வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. எதானாலும் அவங்கதான் வந்து நிக்க போறாங்க. இந்த தடவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்மராசிக்காரர்களுக்கு அது தீபாவளி, செலவாச்சு, காசு போச்சு, கடனாச்சு, இதெல்லாம் தாண்டி காதலாச்சுன்ற வார்த்தை வரப்போகுது. அப்பாடி 18ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டாப்பா. இத்தனை நாள் என் கூட சண்டை போட்ட என் முன்னாடி புரிஞ்சுக்கிட்டா, இத்தனை நாள் என்ன திட்டிகிட்டே இருந்த என் புரிச்சனை புரிஞ்சுக்கிட்டா, பாத்திரம்லாம் தேய்ச்சி கொடுப்பாருங்க. கண்டிப்பா நடக்கும். சிம்மராசி பெண்களே கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்க வீட்டுக்காரர் வந்து கிச்சன்ல பாத்திரம்லாம் தேய்ச்சி கொடுப்பாரு, உங்களை புரிஞ்சுக்க போறாரு. சிம்மராசி ஆண்களே கவலைப்படாதீங்க. இந்த தடவை காலு கையில அமுக்கி ஒரு அளவுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது. அதனால வந்து பெருசா நீங்க வந்து யோசிக்கலாம் வேணாம். எப்பயும் போல சிங்கம் தான், நீங்க சிங்கமாவே இருங்க. இந்த தடவை குரு 12ஆம் இடத்திற்கு மாறி உங்களுடைய அயனசயன போகம் அதிகரிக்க போகிறதுனால் கண்டிப்பாக தூங்க போறீங்க நிம்மதியா. உங்களுக்குன்னு ஒரு ஆள் இருக்குன்றத பிரபஞ்சம் உங்களுக்கு காட்ட போகிறது. எதிரிகள் எல்லாம் ஒடுங்கி போறாங்க, தம்சம் பண்ண போறீங்க. நிறைய பேர் யாரெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஜெயிக்க போறீங்க. என்னதான் சூரியன் நீச்சமாயிட்டாரு, என்னதான் கதை விட்டாலும் நான் திரும்பவும் சொல்றேன், சூரியன் நீச்சமானாலும் நீச்ச பலனை கொடுக்க மாட்டார், உச்சமானாலும் உடனே உச்ச பலன் ரெண்டு பக்கமும் கொடுப்பார். சூரியன் நீச்சமானாலும் நீச்ச பலனையும் கொடுப்பாரு, உச்ச பலனையும் கொடுப்பார். அப்ப ஒரு நெகட்டிவ் கொடுத்தா கண்டிப்பா ஒரு பாசிட்டிவா சூரியன் கொடுக்கத்தான் செய்வார். நிறைய துளாராசிக்காரங்க பாருங்க, நிறைய துளாலக்கணக்காரங்க பாருங்க, கண்டிப்பா அவங்க எல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருப்பாங்க, இல்ல சொந்த தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அங்க சூரியன் நீச்சம்ல, அப்ப சொந்த தொழில கவர்மெண்ட் உத்தியோகம் பண்ணக்கூடாது இல்ல, அப்புறம் எப்படி கிடைச்சது? சூரியன் வந்து அவர் வேற மாதிரி பிளானட்டரி கணக்கெல்லாம் நம்மளால புரிக்கவே முடியாது. ஏதோ ஒரு கால்குலேஷன் இந்த இடத்துல வந்து அவர் வந்து நீச்சமாகிருக்கலாம், கொஞ்சம் தன்மை வலுக்குறைந்து இருக்கலாம் என்று எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர மற்றபடி அதை பெருசாலாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். நிறைய ஆளுமை அதிகரிக்க போயிருது. ஆனா என்ன, கொஞ்சம் சோம்பேறித்தனமும் அப்படியே லைட்டா எட்டி பார்க்க போதும் இந்த தடவை அப்படிதான் தோணுது. ஐயே என்னடா இந்த சிங்கம் எப்பவுமே என்ன தெரியுமா பண்ணும், பொழடி அமுச்சு விட்டுட்டு அது சிங்கத்துல மட்டும் எதிர்த்து சிங்கம் ராஜா வச்சாங்க. நம்ம வீட்டுல எப்படி அதே மாதிரிதான், வீட்டுக்காரமெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்து எப்படி நம்ம வந்து அழகா சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சிங்கம் என்ன பண்ணும், பெண் சிங்கம்லாம் நிறைய எட்டு வந்து நான் சிங்கம் போய் அப்படி நிறைய சாப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கும். அந்த மாதிரி இந்த தடவை யாராவது எனக்காண்டி வேலை பார்க்க மாட்டீங்களா, நானே கஷ்டப்பட வேண்டியிருக்கேன்ற மாதிரி ஒரு மாதிரி கழிவிறக்கிறதுக்குள், சுய கழிவிறக்கிறதுக்குள் நீங்க போவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. அது மட்டும் வேண்டாம், அது மட்டும் கொஞ்சம் அப்படியே டெலிட் பண்ணிடுங்க சரியா? ஏன்னா அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலை பார்த்தாலுமே ஒரு மாதிரி யூஸ்வலி சிம்மராசிக்காரங்க வேலைக்கு அசரவே மாட்டாங்க, வேலை வாங்கவும் அசர மாட்டாங்க. யாரை எங்க எப்ப எப்படி எந்த இடத்துல நிப்பாட்டுன்ற தெளிவு யாருக்கு இருக்கோ இல்லையா, இந்த 12 ராசிகளை சிம்மராசிக்கு மட்டும்தான் உண்டு. நான் எப்பயுமே சொல்லுவேன்,
ஒரு வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி, ஒரு முதலாளியா இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி, ஒரு 4 பேரை அடக்கி ஆளக்கூடிய கெப்பாசிட்டி, தன்னுடைய ஆளுமையால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த தடவை கொஞ்சம் யாராவது என் வேலையை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த மாசமே ஆரம்பிக்குமோ, அப்ப என்ன ஆகும், கொஞ்சம் வேலை கூட அதிகமாக போகுது. ஆனா 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் கம்மியாகி ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு, ஆனா கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. பண விரயம் ஏற்படும். கண்டிப்பா காசெல்லாம் வரும், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா பண விரயம் ஏற்படும், கடன் வாங்க வைக்கும், கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணும். நிறைய கொஞ்சம் என்ன சொல்றது, நம்ம போட்ட பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி, துண்டு விழுந்தா பரவாயில்ல வேஸ்டியோ விழுந்துச்சுன்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நிலைமை எல்லாம் வரலாம். மேபி உங்களோட நேட்டராஸ்கோப்ல நல்லா இருந்தது, சுக்கிரன் மச்சத்துல இருந்ததுன்னா நம்மளுக்கு தேவையில்லை. இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டேன், அக்டோபர் மாசமே பாத்துட்டீங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், வீட்டுல உட்காந்து திட்டக்கூடாது தீபாவளி அப்போ, ஓகேவா, டீல். அதனால கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. செலவு அழிச்சா இனிதேவா அப்படின்னா, ஆமா இல்ல, ஓ எனக்கு போய் 5 கோடி ரூபாய் கடன் கொடுப்பானா, கொடுக்க மாட்டாங்க. அப்ப 5 கோடி ரூபாய் சம்பளம் இருந்தா தானே அந்த 5 கோடி ரூபாய் கடன் கொடுப்பாங்க. அப்ப 5 கோடி ரூபாய் சம்பாதிக்க வைக்கிற அளவுக்கு கடவுள் உங்களுக்கு அருள் புரியுறாரு இல்லையா, அதுவே பெரிய விஷயம் இல்ல. சோ கடன் வாங்குறதுக்கு கூட ஒரு குடுப்பனம் வேணும், எல்லாருக்குமே எல்லாம் கடன் கிடைச்சிடாது. அப்ப அந்த அளவுக்கு நீங்க வளர்ந்தாதான் அதற்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு. அப்ப என்ன அர்த்தம், நீங்க இன்னும் ஓடுறதுக்கான நேரம் இருக்கும். சும்மா எல்லாம் உட்கார்ந்து இருக்காதீங்க. கேது என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இருன்னு குரு என்ன பண்ண போறாரு, உங்களை இயக்க போறாரு. கிட்டத்தட்ட 12ஆம் இடத்துல குரு அமர்ந்து 2, 6 எல்லாத்தையும் இயக்குறாரு. சூப்பரா இருக்கு போது, ஒண்ணும் பெருசாலாம் யோசிக்கணும். 4ஆம் இடத்துக்கு அந்த குரு பார்வை என்பது உங்களுடைய குடும்பம் சார்ந்த, உங்களுடைய வீடு சார்ந்த, உங்களுடைய படிப்பு சார்ந்த, வித்தை சார்ந்த, தொழில் சார்ந்த விஷயத்தெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விட போகுது. அதனால பெருசா சிம்மராசிக்காரர்கள் ஒன்றும் பயந்து கவலைப்பட்டு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட இந்த 6ஆம் இடத்துக்கெல்லாம் விழக்கூடிய இந்த பார்வை வேலையில ஒரு மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்க போகுது. யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு வருவதற்கான வாய்ப்புகளை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏதோ ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் இல்லை, ஏதோ ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இல்லை, ஏதோ ஒரு தலைமைத்துவம் இல்லை, ஏதோ ஒரு முதலாளித்துவத்திற்கு உங்கள்கிட்ட கொடுத்து உங்களை வேலை வாங்குறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. சோ வேலைப்பளு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கு, கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கு, கொஞ்சம் கடன் வருவதற்கான வாய்ப்புகளா இருக்கு. எல்லாமே 18ஆம் தேதி வரைக்கும். 18ஆம் தேதிக்கு அப்புறம் காதல் இணைக்க போகிறது, கனவுகள் பிறக்க போகிறது, கைப்பிடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடைக்க போகுது, கவலை மறக்க போகிறது, எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. சோ எதை குறித்துமே கவலைப்பட வேண்டாம். அல்டிமேட்டான டைம் இனிதே ஆரம்பம். உங்களுடைய சிந்தனை வளம் எதிரிகளை தம்சம் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கு. இந்த தடவை உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசையால் எதிரிகளை வெல்லக்கூடிய காலமாகத்தான் இந்த அக்டோபர் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். இந்த தடவை நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னா, சிம்மராசிக்காரங்க கண்டிப்பா சொல்லணும் என்கிட்ட, இந்த தடவை நீங்க நிறைய பாம்பு பாப்பீங்க. பாம்பா? பாம்பு படம் எடுத்தா படையே நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப என்ன, நீங்க எடுக்கக்கூடிய இந்த படம் எதிரி எல்லாம் அப்படி அழிச்சு தம்சம் பண்ணி உள்ள வச்சிரும். நீங்க எல்லாம் கீழே விட மாட்டீங்க, எப்பயுமே சிங்கம் சிங்கம் தான்றத இந்த சமிக்கைகள் மூலமா தான் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். பாம்பு பார்த்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, பெருசா கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் கனவுல பாம்பு வருது, போகும்போது பாம்பு பாக்குறது, மொபைல் திறந்தா பாம்பு வருது, பாம்பு படம் எடுக்கிற மாதிரி கனவு காணுதல், பாம்பு இணையோடு சேருதல் மாதிரி கனவு வருதல், பாம்பு பூச்சிக்கு பழு, இந்த மாதிரி எல்லாம் பாம்பு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்க கண்ணில் படலாம். பட்டது என்றால் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், எப்பயுமே நல்லவே நடக்கும் போது. அதற்குள் உங்கள் குலதெய்வம் இருந்து உங்களை ஆசி வழங்க போகிறார். எல்லாவற்றுக்கும் உங்கள் மீது கக்கப்பட்ட விஷயம் எல்லாம் வெளியில் நீங்க சூப்பரா இருக்க போறீங்க அப்படின்றது இந்த சமிக்கை மூலமா தான் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இந்த மாதம் சிம்மராசிக்காரர்கள்? கால பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சா தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர் கோயில் பக்கத்துல இருந்தா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படி ஓகே அப்படின்னா உளுந்தவடை வைத்து நேவேத்தியம் செய்து விட்டு வாருங்கள். கொஞ்சம் தேன் ஊத்தி கொடுங்க. யாராவது டீ வாங்கிறாங்களா, டீ கடைக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வடிகட்டியை வாங்கி, ஏன்னா கேது எல்லாமே வடிகட்டி தான். இல்ல யாராவது உங்க வீட்டு பக்கத்துல மீன் தொட்டிலாம் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, கேதுவால் வரக்கூடிய தேவையில்லாத அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ள போற நிலைமை எல்லாம் மாறிடும். அப்ப முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசிக்காரர்கள் முடியும்னா ஏதாவது ஒரு வடிகட்டி வாங்கி கொடுக்கறது, டீ ஷாப்புக்கு ஏதாவது வடிகட்டி வாங்கி கொடுக்கறது, இல்ல மீன்களுக்கு சில பொறிகள் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாலே ஓரளவுக்கு மன ரீதியான பிரச்சனை இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகளை 100 விழுக்காடு கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுக்க காத்திருக்கிறது. எந்திரிச்சு நிக்கிறதுக்கான நேரம் தான், விழுந்துடக்கூடாது, எந்திரிங்க. சிம்மராசிக்காரர்கள் எழுவதற்கான காலம் இனிதே ஆரம்பம்.